என் புள்ளையில போன மாதிரி சார் பார்த்த ஆஸ்பத்திரியில. இனிமே நான் எப்படி சார் பார்ப்பேன் என் புள்ளைய? என் புள்ளையில எப்படி சார் பார்ப்பேன்? என் புள்ளையில எப்படி சார் பார்ப்பேன்? என் புள்ளைய வேணும் சார். என் புள்ளைய எனக்கு வேணும் சார். அன்று தன் மகனுக்கு நடந்த கொடூரத்தை தான் இந்த தாய் கண்ணீர் குரலுடன் கூறிக்கொண்டிருந்தார். 2 பேர் வந்தாங்க சார் கல்லுக்கடை மேட்ல இருந்து. இங்க ஒரு ஹவர்ல உன் புள்ளைய வெட்டிடுறேன்னாங்க சார். வெட்டி கூர் போட்டு அனுப்புறேன்னாங்க. அது எப்படி செய்வாங்க நான் நினைச்சேன் சார். சினிமால தான் பார்த்துருக்குறோம், நிஜத்துல நடக்காதுன்னு. உண்மையா செஞ்சுட்டால சார். அவளுக்கு அப்படி தெரிஞ்சு நான் காலில் ஊதுருப்பேன் சார். நான் என் வாழ்க்கையை பறிச்சுட்டாலே, நான் ஆவியாக்கிட்டு போயிட்டாலே. ஒரு ஊரையே உறங்க விடாமல் செய்த அந்த கொலைகார பெண் யார்? ஸ்கெட்ச் போட்ட 1 மணி நேரத்தில் ஆளை தீர்த்து கட்டியது எப்படி? உண்மையை கண்டறிய கொலைகளமாக மாறியிருந்த திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பாலாஜி நகருக்குள் நுழைந்தோம். ஊரார் முன்னிலையில் வெட்டி கொல்லப்பட்டவர் இதே பகுதியை சேர்ந்த கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன். 27 வயதான இவர் கொரியர் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். ஆனால் கடந்த சில நாட்களாக வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்துள்ளார் கோபி. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று கோபியின் வீட்டிற்கு வந்த 2 பெண்கள் அவரது தாய் அம்முவை தகாத வார்த்தைகளால் பேசி தகராறில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் 1 மணி நேரத்தில் கோபியை கொன்று விடுவதாகவும் மிரட்டல் விடுத்து சென்றுள்ளனர். இதையெல்லாம் பொய் என்று நினைத்த அம்முவுக்கு அடுத்த 60 நொடிகளில் காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. அக்கா தங்கச்சின்னு வந்து என் வீட்டான வந்து மண்ணை வாரி விட்டு உன் பிள்ளைய 1 மணி நேரத்தில் நான் வெட்டி கூறா எடுத்துன்னு வந்து போட்டுருவேன்னு சொன்னாங்க சார். அவங்களுக்குள்ள என்ன பழக்கம்னு எனக்கு தெரியாது சார். நான் எக்ஸ்போர்ட்டுக்கு போய் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவேன். என் பிள்ளைய ஏமாற்றி வச்சிருந்தா இவ்வளோ நாள் வச்சுட்டு இப்போ அது மாரி சொல்லிட்டு போனா அவன் அப்படி செய்வான்னு நினைக்கல சார். இல்லை அவன் காலில் கூட விழுந்துருப்பேன். என் பிள்ளை பிச்சு விடுப்பல 11 மணிக்கெல்லாம் வெட்டிட்டா சார் என் பிள்ளைய. அங்கேருந்து சொன்னாங்க. நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனேன். என் பிள்ளைய நான் போனமா தான் சார் பார்த்தேன். தாயை திட்டியதை தட்டி கேட்க வீட்டை விட்டு வெளியேறிய கோபியை சொன்னதைப் போலவே நடு ரோட்டில் வைத்து வெட்டி வீசியிருக்கிறது அந்த கும்பல். அந்த பொண்ணு வந்து அனாவசியமா தகாத வார்த்தையில சொல்லியிருந்தோடனே இவன் வந்து அவளை அடிக்கிறதுக்கு போவோம். பின்னாடியே வந்து நல்லா அந்த பையன் நல்லா குண்டா பாடியா இருப்பான். அப்படியே மொத்தமா வந்து படுத்துட்டான். அதுக்கப்புறம் நான் தான் எங்க பசங்களை போய் குரல் குத்து சீக்கிரம் வாங்கடா. நாங்கள் என்ன நினச்சோம், வெட்டினாங்களான்னு நினைக்கல, ஏதோ ராடில் அடிக்கிறாங்கோ, வச்சுட்டாங்க. கிட்ட போய் பார்த்த பிறகுதான் அந்த ரத்தத்தை நாங்கள் பார்த்தோம். மருத்துவமனையில் கோபி இறந்துவிட்ட செய்தி காவல்துறைக்கும் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். விசாரணையில் ஊர் மக்கள் போலீசாரிடம் கூறிய பெயர் பிரியா. பிரியாதான் இந்த மொத்த பிளானுக்கும் சூத்திரதாரி. 28 வயதான அவர் கோபியின் கள்ளக்காதலி. ஆம், பொன்னேரி சிவன் கோவில் பகுதியை சேர்ந்த பிரியா ஏற்கனவே திருமணமாகி கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்தவர். பக்கத்து ஏரியா என்பதால் இருவருக்கும் கடந்த சில ஆண்டுகளாகவே பழக்கம் இருந்ததாக தெரிகிறது. நாளடைவில் அந்த பழக்கம் கள்ளக்காதலாக மாற இருவரும் வீட்டிற்கு தெரியாமல் ரகசியமாக உறவை வளர்த்து வந்துள்ளனர். கள்ளக்காதலி என்பதால் பிரியாவுக்கு கோபி லட்சக்கணக்கில் பணத்தை வாரி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு நாள் பிரியாவின் சுயரூபம் கோபிக்கு தெரிய வந்திருக்கிறது. கோபி மட்டுமே பிரியாவுக்கு பாய் ஃப்ரெண்ட் அல்ல, அவருக்கு எக்கச்சக்கமான ஆண் நண்பர்களுடன் பழக்கம் இருந்துள்ளது. அதில் 10ஓடு
11 தான் கோபி இருந்திருக்கிறார். இந்த விஷயம் தெரிந்ததும் காதலியோடு சண்டையிட்டு இருக்கிறார். கடந்த சில நாட்களாகவே சண்டையும் சச்சரவுமாக அவர்கள் உறவு தொடர்ந்திருக்கிறது. அது சம்பவத்தன்று பூதாகரமாகவும் வெடித்துள்ளது. இதனால் கூலிப்படையுடன் கோபியின் வீட்டிற்கே சென்றிருக்கிறார் பிரியா. ஆனால் அங்கே கோபி இல்லாததால் 1 மணி நேரத்தில் மகனை கொன்று விடுவதாக மிரட்டல் விடுத்துவிட்டு வந்திருக்கிறார். வழியில் கோபி கிடைத்ததும் வெறி தீர வெட்டி கூறு போட்டது விசாரணையில் வெளிவந்திருக்கிறது. ஹெல்மெட் போட்டுருந்தாங்க, மங்கிக்குள்ளா போட்டுருந்தாங்க. ஆளை நாங்க பார்க்கல. நாங்க வந்து இங்க அவனை செய்யறப்ப நாங்க இங்க ஆளுங்கெல்லாம் ஓடி வந்து கூப்பிட வந்தோம். தெருவில் எல்லாம் தூங்கின்னு இருந்தாங்க. தூங்கின்னு இருக்கும்போது நாங்க கூப்பிட வரும்போது அந்த பையனுக்கு வந்து அங்க போறதுக்குள்ள சர மாதிரியே இது பண்ண. அப்போ கூட நாங்கள் வெட்டிட்டாங்கன்னு பார்க்கல, அடிச்சுட்டாங்கன்னு தான் நினச்சோம். தூக்கும் போது தான் இந்த கழுத்து, இந்த பகுதி, இந்த மூளை இதெல்லாமே இதுவாயிடுச்சு. அவனுக்கு அங்கேயே அன்கண்டிஷன் இல்லை. இங்கேயே நாங்கள் தூக்கும் போதே இந்த கொடூர கொலையை செய்துவிட்டு தப்பிய கள்ள காதலி பிரியாவையும் அவரது கூட்டாளிகளையும் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்.